வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். ஸோ அந்த காலத்துலலாம் சித்தர்கள் பல வகையான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எல்லாமே அவங்க ஹெல்த் வைஸும் சரி, அவங்க லைஃப் ஸ்டைல் வைஸும் சரி ரொம்பவே ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அது சயின்டிஃபிக்கலி இப்போ லேட்டஸ்ட் டேல இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எபிசோட்ஸாக தான் இந்த வாரம் முழுக்க இருக்க போகுது. அதாவது சித்தர்கள் ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்களில் ஒரு விஷயந்தான் நம்ம இப்போ இந்த வாரம் எடுக்க போகிறோம். அதாவது வாழ்வியல் முறை, நாள் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய, அதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே சித்தர்கள் ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணி இருக்காங்க. பட் இப்போது நம்ம இந்த உணவே அமிர்தம்ன்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் எதனால் எடுத்தீங்க டாக்டர்? அதாவது சித்தர்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறது நோய் தடுப்பு முறைகள், பிணி அணுகா விதி, நோய் அணுகாமைன்னு நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது நோய் வராமல் தடுக்கிறதுக்கு சில விதமான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினால் மட்டுமே அது சாத்தியப்படும். இன்றைய காலகட்டத்தில் பெயர் தெரியாத எத்தனையோ நோய்கள் வந்துட்டுருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, சித்தர்கள் கூறின வழிமுறைகள்லேருந்து விலகி வேறு பொருட்களை பயன்படுத்துகிறதும் வேறு விதமான வாழ்க்கை முறைகளை நம்ம அமைச்சுக்கிறதும் தான் பல நோய்களை நம்மளே விலை கொடுத்து வாங்குகிறோம். நாம் மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகள், நாம் மாற்றி சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் தான் காரணமாக இருக்குது. அதை முறைப்படி எப்படி வாழணும், எப்படி ஒரு வாழ்நாளில் ஒரு நாளை எப்படி அமைத்து கொள்வது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 5 பகுதியை நம்ம பிரித்து எடுத்து அதை தான் இந்த வாரம் முழுவதும் பேச போகிறோம். அதில் முக்கியமானது முதல்ல பல் துலக்கக்கூடிய பொடியும் குளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொடியும். எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த பல் துலக்கக்கூடிய பொடி பதிலாக இப்போ நம்ம மாற்றி கொஞ்ச காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றது, ஒரு 30-40 ஆண்டுகளை பயன்படுத்திட்டு வரக்கூடியது வேதிப்பொருட்களை வச்சு பல் துலக்கிறோம். பல்லை தூய்மைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பல் பசைகளில் அத்தனையும் வேதிப்பொருட்கள் நிரம்பி இருக்குது. இது முதல்ல பல்லை பாதிக்குது. அதாவது பல்லில் இருக்கக்கூடிய வெளி கோட்டிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எனாமல்னு பேர். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஷ்யூ, எலும்பை விட பலம் பொருந்தியது பல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கோட்டிங். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்களை வச்சு நம்ம துலக்கிறது மெதுவாக அந்த திசுவை சேதமடைய செய்து பல் கூச்சத்தையும் பல் சொத்தையும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த பல் துலக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லேருந்து முழுமையாக விடுபட்டுட்டு சித்தர்கள் சொன்ன மூலிகை பொடியை பயன்படுத்தும். ஏராளமான மூலிகை பொடி சொல்லியிருக்காங்க பல்லை தூய்மைப்படுத்துறதுக்கு. அதில் முக்கியமானது அப்படிங்கிறது திரிபலாச்சூரணம்னு சொல்லுவாங்க. அதாவது கடுக்காய், நெல்லி வற்றல், தாண்டிக்காய், இந்த 3 பொடிகளையும் சம அளவு கலந்துட்டு, அதாவது உதாரணத்துக்கு கடுக்காய் பொடி 30 கிராம்னா நெல்லிக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி 30 கிராம் எடுத்துட்டு அதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு கிராம்பு பொடி, கிராம்பு லவங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொடியை 5 கிராம் கலந்துட்டு 5 கிராம் கல்லுப்பு கலந்துட்டோன்னா ஒரு சிறந்த மூலிகை பல் பொடி தயார். ஸோ அடுத்தது நம்ம குளியல் பொடி டாக்டர், நலுங்கு மாவு பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த நலுங்கு மாவில் நிறைய விதமான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. இப்போ நாம் சொல்லக்கூடியது பாசிப்பயிறு முக்கியமாக வச்சு, அது கூட வெட்டிவேர், விலாமிச்சம்பேர், கோரைக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், கார்போகரிசி, இந்த மாதிரி மூலிகை பொருட்களை பொடி பண்ணி அதில் நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேய்ச்சி குளிக்கக்கூடிய பொடியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த நலுங்கு மாவு அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. இந்த காலத்தில் அந்த நலுங்கு மாவை சோப்பு மாற்றி உட்கார்ந்துட்டுருக்குது. அது ஒரு வேதிப்பொருள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நச்சு பொருள். இதை பார்க்குற அத்தனை பேருமே முழுமையாக சோப்பை நீக்கிட்டு இந்த நலுங்கு மாவு அல்லது பாசிப்பயிர் மாவு, தனியாக பாசிப்பயிர் மாவு மட்டுமே தேய்ச்சி குளிக்கவும் செய்யலாம். நம்ம நிகழ்ச்சியில் பல இடங்களில் சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை தோலை பொடி பண்ணி அதில் சேர்த்து தேய்ச்சி குளிக்கலாம். இந்த 2 எப்படி செய்கிறதுன்னு செஞ்சுட்டு வந்துடுங்க. இதை எல்லாரும் பயன்படுத்த தொடங்கணும். கண்டிப்பாக டாக்டர். ஸோ ரொம்பவே மாறுபட்ட ஒரு விஷயமா தான் இன்றைக்கி நம்ம எபிசோட் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறம் கூட நான் செய்யலைன்னா அவங்க என்கிட்ட கோச்சிப்பாங்க. ஸோ நான் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்டேன், செஞ்சுட்டு வந்துடுங்க. ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன இந்த பல் பொடியும் இந்த குளியல் பொடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல் துலக்கும் பொடியும் குளியல் பொடியும் தான். ஸோ முதல்ல பல் துலக்கும் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பல் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடுக்காய், கன்றிக்காய், நெல்லிக்காய் பொடி, உப்பு, லவங்கம். ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. அடுத்ததாக இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கன்றிக்காய், கடுக்காய் எல்லாம் வந்து அப்படியே காயாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே இடித்து எடுத்துடலாம். ஸோ தட் நம்ம அதை பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பல் பொடி செய்கிறதுக்கு முக்கியமாக ஒரு ரேஷியோ பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது கடுக்காய், கன்றிக்காய், நெல்லிக்காய் பொடி இது மூணுமே வந்து 30 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் உப்பும் லவங்கத்தையும் சேர்த்து 10 கிராம், அதாவது உப்பு 5 கிராம், லவங்கம் 5 கிராம். ஸோ இந்த ரேஷியோலேயே வந்து நீங்கள் பொடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து கன்றிக்காய் எடுத்து இடிச்சிக்கலாம், கடுக்காயும் இடிச்சிக்கலாம். ஸோ கன்றிக்காயும் கடுக்காயும் நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் நம்ம நெல்லிக்காய் பொடி, உப்பு, லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். நம்ம இடித்து வச்சுருக்க கடுக்காயும் கன்றிக்காயும் போட்டுருங்க. அதோட நெல்லிக்காய் பொடி, உப்பு 5 கிராம், லவங்கம் 5 கிராம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். ஸோ நம்ம பற்பொடி வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சித்தர்கள் நமக்காக வழங்கிய பல்பொடி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம குளியல் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குளியல் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: விலாமிச்ச வேறு, வெட்டி வேறு, பச்சைப்பயிறு, பூலாங்கிழங்கு, சந்தனம், கோரைக்கிழங்கு, கார்போகரிசி, கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த பொடி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, வெட்டி வேறு, வெலுமிச்ச வேறு இது 4த்தையும் வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். கோரைக்கிழங்கு போட்டுடலாம், பூலாங்கிழங்கு, வெட்டி வேரையும் இடித்து போட்டுடலாம், வெலுமிச்சம் வேரும் போட்டுடலாம். இப்போ இது 4த்தையும் நம்ம சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இடித்து வச்சிருக்க கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, வெட்டி வேறு, வெலுமிச்சம் வேறு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதோட சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், கார்போகரிசி, பச்சைப்பயிறு. ஸோ நம்ம குளியல் பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம போட்டுட்டோம். பட் இதில் முக்கியமான ஒரு ரேஷியோ இருக்குது. அதாவது பச்சை பயிறு 1 கப் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து 1 கப் ஆட் பண்ணணும். ஸோ அதே ரேஷியோவோட நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பொடிச்சு எடுத்துடலாம். ஸோ நம்ம குளியல் பொடி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நேயர்களே, நம்ம சித்தர்கள் நமக்காக வழங்கிய குளியல் பொடியும் நம்ம பற்பொடியும் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, ஸோ டாக்டர் சொன்ன இந்த பல் பொடியும் குளியல் பொடியும் எப்படி செஞ்சேன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாரும் செஞ்சு வீட்டில் இது வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிறீங்க. வீட்டில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நேயர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஆர்த்தர் சென்னையிலேருந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து 70 years old. ஸோ அவர் வந்து ரெகுலராக நம்ம ஷோ பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்களா. பட் அவருக்கு என்ன ஆசைன்னா, இந்த 70 வயசுலேயும் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும், அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காரு டாக்டர். ஸோ நீங்களே சொல்லுங்கள். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்நாள் அப்படிங்கிறது வந்து 120 வருஷம் வரைக்கும் இருந்திருக்குது. ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில். அதனால் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறத மாத்திரம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னாச்சுன்னா, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அவர் கேட்குறாரு. கண்டிப்பாக டாக்டர். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா அதில் உணவு பழக்க வழக்கங்கள், முக்கியமாக பசி. இந்த மாதிரி வயசில் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது, பசி எடுக்காமல் சாப்பிடவே கூடாது. கிடைச்சதெல்லாம் கிடைச்ச நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறது முக்கியமாக நீக்கணும். எவ்வளவு
தேவையோ முழுமையாக எனக்கு வந்து ஒரு தட்டு வச்சு இது ஃபுல்லாக சாப்பிட முடியும் அப்படின்னாச்சுன்னா அதில் சரி பாதி சாப்பிட்றது. உணவு பகுதியில் பெரும்பாலான பகுதி வந்து திரவ பொருட்கள், அதாவது கஞ்சி, கூழ், இப்போ நம்ம சேர்த்துக்காட்டிருக்கக்கூடிய கூழ் மாதிரி பொருட்கள், இது அதிகமாக சேர்த்துக்கிறது. இந்த சாப்பிடக்கூடிய மொத்த உணவுடைய 3ல் 1 பகுதி கீரையை அமைச்சுக்கிறது, 3ல் 1 பகுதி காயை அமைச்சுக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பழங்கள் நிறைய சாப்பிட்றது, இதெல்லாம் உணவு விஷயத்தில். அப்புறம் நடைப்பயிற்சி, சூரிய ஒளி காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சம் உடம்புல படுற மாதிரியான ஒரு பயிற்சிகள் செய்கிறது. வாய்ப்பு இருந்தால் மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, ஆசன பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சி செஞ்சாச்சுன்னா முகம் பொலிவோடையும் இளமையோடும் அழகோடும் இருக்கும். ஸோ டாக்டர், அடுத்ததாக ஷாம்லா கும்பகோணம்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பேசும்போது தொண்டையில் வந்து ஒரு மாதிரி கரகரப்பு இருக்குது. ஸோ அடிக்கடி வந்து த்ரோட் கிளியர் பண்ண வேண்டி வருதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அண்ட் இது பர்சனலி வந்து நானும் கேட்குற மாதிரி இருக்கட்டும் டாக்டர். ஏன்னா எனக்கும் இந்த ஷூட் பண்ணுற டைம்லலாம் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க டைம்லலாம் வந்து நடுவில் ஒரு மாதிரி கிச்சு இருக்கும். ஸோ அப்போது த்ரோட் அடிக்கடி கிளியர் பண்ண வேண்டி வரும். ஸோ இது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடிப்படையில் என்ன காரணங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணத்தினால அந்த தொண்டை கட்டு ஏற்படலாம். அப்போ வந்து தொண்டையை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடிப்படையில் மார்புல சளி தங்கி இருக்கிறது, தொண்டையில் சில விதமான கிருமிகளால் பாதிப்பு ஏற்படுறது, இதுதான் வந்து அந்த தொண்டை கட்டுக்கு காரணமாக இருக்கும். தண்ணி மாற்றி குடிக்கிறது, அப்புறம் உணவில் மாறுபட்ட உணவுகள் சாப்பிட்றது, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த தொண்டை கட்டுக்கு ஏற்பட காரணமாக இருக்கும். நமக்கு ஒத்துக்காத உணவுகள் அப்படிங்கிறது நிறைய சொல்கிறோம். நம்ம வந்து இந்த கோதுமையில் செய்யக்கூடிய உணவுகள், பிஸ்கட்ஸு, அப்புறம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் கெமிக்கல் சேர்ந்த பொருட்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அலர்ச்சி ஏற்படுத்தி தொண்டையில் கட்டி ஏற்பட்டு கொஞ்சம் பேசும்போது அடிக்கடி தொண்டையில் செருமலை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இந்த பொருட்களை நீக்கிறது நம்ம முதல் வேலையாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த தொண்டை கட்டி அடிக்கடி ஏற்படுறவங்க கிராம்புனுடைய மேலே மொட்டு மாதிரி இருக்கும், அந்த மொட்டை மாத்திரம் நீக்கிட்டு, அந்த பூ மாதிரி இருக்கிறத வச்சுக்கலாம், மேலே இருக்கக்கூடிய மொட்டு மாதிரி இருக்கிறத நீக்கிட்டு கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு லவங்கத்தை பல்லுகளுக்கு இடையில வச்சுருந்து அந்த உமிழ்நீரை மாத்திரம் குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த தொண்டை சரியாகும். ஒன்று. ரெண்டாவது, ஆடாதோட இலைன்னு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா சித்த மருந்து கடைகளில் ஆடாதுடை மணப்பாகுன்னு டானிக் மாதிரி கிடைக்கும். அதை ஒரு 10 மில்லி அளவு எடுத்துகிட்டு 10 மில்லி வெந்நீரில் கலந்து மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை போட்டு அடிக்கடி குடிச்சிட்டு வர்றது. அல்லது ஒரு 20-30 மில்லி அளவுக்கு 50 மில்லி வெந்நீரில் மொத்தமாக கலந்து வச்சுட்டு மிளகுத்தூளும் கலந்து வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிட்டு வந்தாலும் இந்த தொண்டையில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் நீங்கும். இதே மாதிரி நிறைய இருக்குது. சுக்கும் பனை வெல்லத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு அடிக்கடி வாயில் சுவைச்சிட்டு வந்தாலும் இந்த தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு நீங்கும். நம்ம அடிப்படையில் மார்புல சளி தங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாளைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றிம்மா. ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சித்தர்கள் நமக்காக வழங்கிய நாள் ஒழுக்கத்தில் முதல் பகுதியை பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 2வது பகுதியை தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.